ஓபிஎஸ் தரப்பின் உத்தேச வேட்பாளர்களுக்கு வேட்புமனுவை தயாராக வைத்திருக்க ஓபிஎஸ் அறிவுறுத்தி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேட்புமனுவை தயாராக வைத்திருக்க உத்தேச வேட்பாளர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, எத்தனை தொகுதிகளை பாஜகவிடம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? இந்த அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக ஏற்கனவே விருப்ப மனுவானது பெறப்பட்டு விட்டது. பெறப்பட்ட விருப்ப மனுக்கள் பரிசீலனையில் இருக்கிறது. 4 to 5 தொகுதிகளில் தங்கள் அணி சார்பாக போட்டியிட வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு 20ஆம் தேதி தொடக்க நாளாக இருக்கிறது. அதற்கான பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அதே போல நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல நாளைய தினம் பிரதமரை சந்தித்து வந்த பிறகு நாளை மறுதினம் அல்லது வியாழக்கிழமை, இந்த புதன் வியாழக்கிழமைக்குள் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பதை தெரிந்துவிடும். அதன் பின்னராக மாவட்ட செயலாளர்கள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வார்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்ன என்றால், இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று சொல்கிறார். ஆனால் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறது. ஆகையால் அதுக்கு மாற்றாக என்ன சின்னத்தை பயன்படுத்தலாம், அல்லது அதுக்கு இரட்டை இலையை ஒட்டி இருக்கக்கூடிய சின்னத்தில் நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம், ஆர்கே நகர்ல இரட்டை மின்கம்பத்துக்கெல்லாம் போட்டியிட்டார்கள். அப்படி அது போல சின்னங்களை கேட்கலாமா என்ற ஒரு யோசனையும் தீவிரமாக இருந்து வருகிறது. தேர்தல் ஆணையத்திலிருந்து இறுதி முடிவும் வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களும் இந்த தேர்தல் களத்தில் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தன்னால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுக்கு அதே போல அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். சுபாஷ் பிரபு, இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் யாருடைய பேர்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட இப்ப நமக்கு சொல்லக்கூடிய தொகுதிகள் நம்ம பார்க்கலாம். மதுரை, அதே போல ராமநாதபுரம், தேனியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அங்கு இல்லை என்றால் வேற எந்த தொகுதியாக வடசென்னையில் கூட கேட்பதாக தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் அவருடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனான ஓ.பி. ரவீந்திரன் போட்டியிடுவார். இது எல்லாம் பேச்சுவாக்கிலேயே இருக்கிறது, எதுவுமே உறுதியாகாத இறுதியாகாத நிலையிலேயே தற்போது இருக்கிறது. ஆகையால் இவர்கள் அனைவரையுமே தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். மதுரை, ராமநாதபுரம், தேனி மற்றும் வடசென்னை ஆகிய இந்த தொகுதிகளுக்கான பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக பணிகளை ஓ பன்னீர்செல்வம் தற்போது முடுக்கிட்டு இருக்கிறார். புகழேந்தி தொடர்ச்சியாக டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். மீண்டும் நாளை டெல்லி செல்கிறார் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவதற்காக. இன்று ஓ பன்னீர்செல்வம் இரட்டை இலை பயன்படுத்தலாமா கூடாதா என்ற ஒரு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.